புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்த தாவேகா தலைவர் விஜய்க்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் அது பற்றி மதுரை மாவட்ட மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றி மக்கள் குரல் பகுதியில் தற்போது பார்க்கலாம். இப்போ மதுரையில் பண்ண மாதிரி மைதானங்களை நடத்தினாங்கன்னா அவருக்கு சேஃப்டியாக இருக்கும், நல்ல மாசம் காமிக்கலாம். அவர் ரோட் ஷோ பண்ணுறப்ப எல்லாருக்கும் டிஸ்டர்பாக தானே சார் செய்யுது, அதனால தொந்தரவாக தானே இருக்குது. ஏன்னா இவர் நடிகர்ன்றனால இவர் அதிகமான கூட்டம் கூட தான் செய்யும். இதே பொதுக்கூட்டம்னா ஒரு ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க, மக்கள் ஓரளவுக்கு நம்ம சேஃப்டி பண்ணிட முடியும். இப்போ பாதுகாவலெல்லாம் போட்டிருக்காரு, அதனால கிரவுண்டில் பண்ணாங்கன்னா நல்லது சார். ரோட் ஷோன்றது தேவையில்லாதது தான் சார், அது பண்ண வேண்டாம் சார், அது பிரச்சனை தான் வரும் அவருக்கு. கரூரில் நடந்த மாதிரி நடந்துருமோ சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் நினைக்கக்கூடாது, நல்லதாக நினைக்கணும். அவர் சேவை செய்யட்டு வேணான்னு சொல்லலை, வருங்கால மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். தீமை செய்யணும்னு நினைக்காதீங்க. எப்பயுமே அவர் செய்கிறது எல்லாமே கரெக்டு தான். அதனால் பாண்டிச்சேரிக்கு அவர் வர்றதுக்கு மக்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும், கவர்மெண்ட்டும் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். இப்போ தள்ளி தள்ளி போட்டிருக்காங்கன்னா என்ன செய்யணும் ஒன்றும் தெரில. முதல்ல இப்போ நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு, வாரம் பண்ணிட்டு இருந்தார், தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. மக்கள்லாம் நல்லா எதிர்பார்த்து நல்லா வாரமாக ஃபேமிலியோடு தான் போயிட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இப்போ வெளியே என்ன மக்களே பார்க்கக்கூடாது, நீ பேசக்கூடாது, வெளியே வந்தாவே இதாயிரும் வச்சிரும் சொல்லி ரொம்ப ரூல்ஸ்லாம் நிறையா போட்டிருக்காங்க. அந்த வர கட்சி சார்பாக எல்லாமே போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மக்களே பார்க்கவும் முடியல, வைக்கவும் முடியலன்னா இப்போ இது எப்படி தான் அரசியல் பண்ணுறது? என்ன தான் போய் மக்களை எப்படி நேரடியாக சந்திக்கவும் முடியாது, அதுவும் முடியாதுன்றாங்க. எதுவுமே செய்ய முடியாதுன்னா இப்போ என்ன தான் செய்கிறது? மக்கள் குரல் பகுதியில் மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.